வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். பிறர் மீது சினம் கொள்ளும் போது அந்த குறைக்கு உங்களிடம் தவறு உள்ளதா என்று முதலில் பாருங்கள் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். ஏற்பின்றி தீயண்டா பவ இறப்பு இன்றர் ஒரு துன்பமரா இறையமைப்பு ஏற்பு வினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும் எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் ஏற்பு கொள்வோம் வினைப்போக்கும் மருந்து ஏதே என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும். ஏற்பு பிற தூட்டுதலுக்கு மனம் உயர்த்தி ஈகை பிற நலத்துக்கும் செய்தியை வாழ்வோம் என்று இந்த 8 வரி கவிதை கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு 4 வரியில சொல்றாங்க. தன் குற்றம் குறை கடமை தனக்குள் கண்டு தான் கண்டு தனித்தனித்தும் தகைமை வந்தால் நன்மைக்கு யாம் செய்த பாவம் போச்சு நாம் கண்ட தெரிவு இது வாழ்த்தி வாழ்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. முதல் 8 வரியில சாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, நமக்குள்ள பதிவு என்பது இருக்கு. அம்மா அப்பா கொடுத்த அந்த சங்கீத பதிவு மூலமாக நமக்குள்ள ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டு கேசட் இருக்கு. அந்த பதிவு என்பது நம்ம அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா இப்படி தொடர்ந்து வந்து நாம விளங்கின வித்திலிருந்து தான் நாம அந்த முதல் மனிதன் தோன்றியிருக்கிறான். இப்படி கருத்தொடராக ஒத்த பதிவு சங்கீத பதிவு. இந்த பதிவு நமக்கு வினை பதிவு ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். நம்மிடம் ஆல்ரெடி நம்ம தாய் தந்தையினுடைய விந்து நாதத்தால நம்ம உருவாகும் போதே ஒரு சங்கீத பதிவு என்ற ஒரு பதிவு இருக்கு. அதன் பிறகு மேல் பதிவாக தாயினுடைய கர்ப்பத்தில் 10 மாதம் வளர்ந்து வரும். தாயினுடைய உணவு தான் நமக்கு உணவு, தாயினுடைய எண்ணம் தான் நமக்கு எண்ணம். ஜனனமானதற்கு பிறகு ஒரு 2 ஆண்டு மூடைசல் கட்டும் வரை தொடர்ந்து அந்த வரக்கூடிய அத்தனை பதிவுகளும் இந்த சங்கீதத்துல சேரும். அடுத்து உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலங்கள்ல நாம செய்யக்கூடியது மேல் பதிவாக பிரார்த்த பதிவு. இந்த 2 சேர்ந்ததுதான் நம்முடைய கேரக்டர் ஆதாமியம். அப்ப நமக்கு நம்முடைய ஜெனட்டிக்ல இருக்கிறதுக்கு தகுந்தாற் போல இன்ப துன்பம் வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு என்று அந்த பதிவுகளுக்கு ஏற்றாற் போல நம்முடைய சூழல்கள் அமைகிறது. குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற இந்த 4 வகையில நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பம் வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வுகள்ல நாம சமநோக்கா இருந்து இறைவற்ற தன்மையான அன்பும் கருணையுமாக இருந்து வாழ்ந்து நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்க பதிவுகளையும் போக்கிக் கொள்வதற்கு இந்த பிறப்பு கிடைத்திருக்குங்கிறது பிடித்து கொள்ளணும். நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களுக்காகவும் நம்ம சினகாயப்பட்டு அந்த சூழல்களில் வரக்கூடிய நபர்கள் மூலமாக நாம புதிய பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டே வாழக்கூடியது ஒரு வழி. அப்ப அந்த பதிவுகளை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா நாம சினம் வரும்போது அதை சகித்து வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம பழகி கொள்ளணும். சாமிஜி என்ன சொல்றாங்க, எண்ணம் ஆராயணும், ஆசை சீரமைக்கணும், சினம் தவிர்க்கணும், கவலை ஒழிக்கணும். அப்பதான் நான் யார் என்ற உணர்வோடு வாழ முடியுங்கிறாங்க. சினம் என்பதற்கு சாமிஜி பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியை நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் கடைபிடித்து யார் மேல நமக்கு கோபம் வருதோ அந்த நபருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, அதே போல அந்த சினம் வரக்கூடிய இடத்துல என்ன காரணத்தினால சினம் ஏற்படுது, அவங்களுக்கும் நமக்கும் வரக்கூடிய அந்த சண்டையில கோபப்பட்டு நாம சண்டை போட்டக்கூடிய இடங்கள்ல நாம எப்படி அங்கு விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையாக தியாகியாக இருக்கணும். 2 கம்பி அது ஒரு வளைய மாதிரி இருந்ததுன்னா ஒன்னோட ஒன்று இழுத்திட்டு இருக்கோம். ஒரு கம்பிய நேரா நீட்டி விட்டுட்டா அப்போ இன்னொன்னு அந்த கம்பியில சிக்க பார்க்கும்.
ஆனால் அது நேராக இருக்கிறதுனால அது சிக்க முடியாது என்று சாமிஜி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இதை நான் ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நம்மளை நம்ம புரிந்து கொண்டு சந்தீதத்தாலும் பிராரத்தாலும் நமக்கு சூழல்கள் அமையுது. இதன் மூலமாக வரக்கூடிய துன்பங்களை நாம கவனமாக இருந்து நாம தற்சோதனை செய்து போக்கிக் கொண்டு வாழணும். எந்த சூழ்நிலையிலும் யார் மேலும் கோவப்படக்கூடாது என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட என்னுடைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க